பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை நாம் ஒவ்வொருவரும் அடிஷ்னலாய் தேவனுடைய கிருபையினாலும் தயவினாலும் இரக்கங்களினாலும் பெற்று இந்த நாளிலே தேவனோடு சஞ்சரித்து தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றி தேவ சமூகத்திலே தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தினால் நிரப்பப்படும்படியாய் இந்த நாளை தந்த நம்முடைய நேசருக்கு, நம்முடைய தேவாதி தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி 1 ராஜாக்கள் 3:5. அதாவது என்ன சொல்கிறது என்று பார்ப்போமானால், கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஸோ கர்த்தரும் சாலமோனும் பேசுகிற வார்த்தை தான் இது. தரிசனத்திலே சாலமோனுக்கு கர்த்தர் வெளிப்பட்டு கேட்கிற வார்த்தை தான் இது. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று கர்த்தர் சாலமோனிடத்திலே சொல்ல, நம்மிடத்தில் கேட்டால் நாம் உலகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கேட்டிருப்போம். ஆனால் சாலமோன் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, ஆஸ்க் அவர் டிசையர் ஆர் விஷ் ஃப்ரம் அவர் லார்ட் ஃபார் ஃபுல்ஃபில்லிங் அவர் காட்ஸ் பிளான். தட்ஸ் அவர் டாபிக் டுடே. ஸோ 1 ராஜாக்கள் 3:9 சாலமோன் asked for discerning heart to govern the people and to distinguish between right and wrong. ஸோ ஜனங்களை நியாயம் விசாரித்து ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று சாலமோன் தன்னுடைய விருப்பத்தை கர்த்தரிடத்தில் கேட்டான். ஜனங்களை விசாரித்து நியாயம் செய்ய எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும், டிசர்னிங் ஹார்ட்டை கேட்டான். ஆனால் கர்த்தர் கேட்ட ஞானத்தோடு கேளாத ஐஸ்வர்யம், மகிமை, கனம் எல்லாவற்றையும் கொடுத்து, கிருபையினாலே தாவீதுக்கு கொடுத்த சிங்காசனத்திலே அதே கிருபையினாலே அவருடைய தகப்பன் தாவீது உண்மையின்படி மன நேர்மையாய் உத்தமமாய் அந்த சிங்காசனத்திலே அமர்ந்து எப்படி ஜனங்களை ஆளுகை செய்தாரோ, அவருக்கு பின்பாக அவருடைய சந்தானமாகிய சாலமோன் அதே கிருபையினாலே அதே த்ரோனில் உட்கார்ந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஜனங்களை விசாரிக்க ஞானமுள்ள இருதயத்தை கேட்டபடியே அதையும் பெற்றுக்கொண்டார். அதோட அடிஷ்னலாய் கேளாத ஐஸ்வர்யம், கனம், மனோவிருத்தியை பெற்றுக்கொண்டார். ஸோ சாலமோனுடைய மன விருப்பம் நிறைவேறிற்று. காரணம், சாலமோன் கர்த்தரை அதிகமாய் நேசித்தான். ஸோ அதிகமாய் நேசித்த சாலமோனுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். ஸோ இங்கே 2வது பார்க்குறோம், சங்கீத 20:4, இஃப் வி ஆஸ்க் கவுன்சில் ஃப்ரம் அவர் லார்ட் ஹி ஃபுல்ஃபில் அவர் ஹார்ட்ஸ் டிசையர். நாம் கர்த்தரிடத்திலே ஆலோசனைகளை கேட்போமானால் நம்முடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி கர்த்தருடைய ஆலோசனைகளை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அப்போது ஆலோசனைகள் எது? ஆலோசனை கர்த்தர் எதை கொண்டு ஆலோசனை கொடுக்கிறார் என்று பார்ப்போமானால், வேத வசனங்களே நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிற ஒரு புக்காக இருக்கிறது. ஸோ அந்த வேத வசனங்கள் நம்மை கர்த்தர் வேத வசனத்தை கொண்டு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் அல்லவா? அதன்படியாக அந்த வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது நம்முடைய காரியங்களிலே ஜெயத்தையும், காரியங்கள் கைக்கூடி வருவதையும், காரியங்கள் வாய்க்க பண்ணுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அப்போது கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும். ஸோ இங்கே பார்க்குறோம், தாவீதுடைய அந்த திறமை, தாவீதுடைய அந்த மன விருப்பத்தின்படி கர்த்தர் வேத வசனத்தை ஆலோசனையாக கொடுத்து அதன்படி அவனுடைய மன விருப்பத்தை, தாவீதுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். ஸோ கர்த்தருடைய வேத வசனங்களின் கீழ்ப்படிதல் திறமைக்கு தக்கதாய், தன் இருதயத்தின் உண்மையின்படி கைகளின் திறமைக்கு தக்கதாய் தாவீது அந்த சிங்காசனத்தை ஆளுகைக்குரிய ஒரு அரசனாக இருந்த ஆண்டார். அதுபோல் நம்முடைய தாவீதுடைய விருப்பத்தை நிறைவேற்றின தேவன் இன்றைக்கும் ஜெயிக்கிறார். ஸோ நாமும் நம்முடைய விருப்பத்தை கர்த்தரிடத்திலே கேட்க நாம் அதை கண்டிப்பாக இந்த கண்டிஷன்ஸ் அப்ளைப்படியாக நாம் பெற்றுக்கொள்வோம். நம்பர் 3, மத்தேயு 15:28 கானானிய ஸ்திரியின் மகள் பிசாசு பிடியினால் சஃபர் ஆகிட்டு இருந்தா. அவ விசுவாசத்தோடு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறாள். அப்போது ஒரு கானானிய ஸ்திரியுடைய விசுவாசம் மகளுடைய பிசாசின் அந்த பிடியிலிருந்து மகளை கர்த்தர் விடுதலையாக்கி சுகத்தை, ஆரோக்கியத்தை, தீர்க்காயசை கொடுத்து உயிர்ப்பித்தார். ஸோ நம்முடைய விசுவாசமும் நாம் என்ன பண்ணணும்? தொடர்ந்து we should keep our faith on Lord himself, Lord alone, for everything, for anything, at anywhere,
in the prayer, then our wish, our desire will be given unto us. ஸோ விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் நமக்கு பிணியாளரை ரட்சிக்கும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னவர் கானானிய ஸ்திரியை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? மகளே, உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசத்தின்படியாக உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். உடனே அந்நேரமே அவருடைய மகள் சொஸ்தமானாள். ஸோ அப்போது விசுவாசமுள்ள நம்முடைய ஜெபம் நம்முடைய விருப்பத்தை உடனே அட்வான்ஸ் இம்மிடியேட்லி it will do the miracles because of our 100% faith on God himself. ஸோ ஃபெய்த்தை வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. விசுவாசத்தை கொண்டு தொடர்ந்து ஜெபித்தா, அவள் கூப்பிட்டா, அதனால அவளுக்கு அங்கே அற்புதம். உடனே அவளுடைய மகளை கர்த்தர் விடுதலையாக்கி சுஸ்தமாக்கி ஒரு அற்புதத்தை செஞ்சார். ஸோ நம்முடைய விசுவாசம் கண்டிப்பாக நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி ஒரு அற்புதத்தை அதிசயத்தை கொண்டு வரும். அடுத்தது நம்பர் 4, 1 பேதுரு 2:3 பேதுருவின் விருப்பம் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஸோ டிசையர் ஃபார் ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட் அண்ட் க்ரோத், நாட் அ டிசையர் ஃபார் வேர்ல்ட்லி திங்ஸ். ஸோ கிரேவ் த பியூர் ஸ்பிரிச்சுவல் மில்க் டு க்ரோ. ஸோ களங்கமில்லாத ஞானப்பால் எதுனா ஒன்றும் இல்லை, வேத வசனங்கள் தான் ஞானப்பால். ஜீவ அப்பமும் அதான். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது, அது பசுமுனிலும் விரும்பப்படத்தக்கது. மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றங்களை வகையறுக்கிற ஊனையும் கணுக்களையும் உருவ குத்துகிற ஜீவனும் வல்லமையுள்ள வசனங்கள் தான் ஞானப்பால். ஸோ அந்த ஞானப்பாலை நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி குடிச்சிட்டே இருக்கணும். டெய்லி இந்த ஞானப்பாலை குடிக்க குடிக்க நாம் பருக நாம் அப்படியே இருக்க மாட்டோம். எப்படி ஒரு குழந்தை பிறந்து வளர்கிறதோ, அடுத்தடுத்த ஸ்டேஜில் அது வளர்ந்து கொண்டிருக்கிறதோ, அதுபோல் நாமும் ஆவிக்குரிய அனுபவங்களிலே அடுத்தடுத்த கட்டத்திலே உயர்த்தப்படுவோம், வளருவோம், பழுகி பெருகுவோம். எப்படி ஒரு மீன் பிடித்த பேதுரு ஒரு பிரசங்கத்தில் 3000 ஆத்துமாக்கள் ஞானசாரம் எடுத்தார்கள், 5000 ஆத்துமாக்கள் விசுவாசத்துக்குள்ளாக வந்தார்கள். பீட்டர் த கிரேட் ராக் இஸ் பிகமிங் அ பில்லர் ஆஃப் த சர்ச். எப்படி ஒரு பில்லரை ஒரு பில்டிங் தாங்குதோ, அந்த பில்டிங்கை பில்லர் தாங்குதோ, அதுபோல் பில்லர் ஆஃப் த சர்ச் என்று சொல்லத்தக்கதாய் பீட்டர் த ராக், அதாவது இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொல்லி பேதுருவை கொண்டு ஆண்டவர் ஷேக் பண்ணி செய்த காரியங்கள் மகத்துவமானவைகள், வல்லமை நிறைந்தவைகள். ஸோ இங்கே பேதுருடைய அந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி, பேதுருடைய வெளிப்பாட்டின் அந்த வரம் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி 3000 5000 என்று ஆத்துமாக்களை கூட்டமாய் கர்த்தர் பக்கமாய் திருப்பி இரட்சிப்புகளாய் நடத்தியிருக்கிறது. அடுத்த விருப்பத்தை பார்ப்போமானால் இங்கே பார்க்குறோம், ஆதியாகமம் 39:9 ஹவு குட் ஐ டூ திஸ் கிரேட் ஈவில் அண்ட் சின் எகெயின்ஸ்ட் காட் என்று சொல்லி ஜோசப் டிசைர் எழுதப்பட்டிருக்கு. யோசேப்புடைய விருப்பம், எப்படி நான் தேவனுக்கு விரோதமாய் இந்த தீமையை செய்வேன், இந்த பாவத்தை செய்வேன் என்று சொல்லி யோசேப்பு சொன்னதிலிருந்து, யோசேப்பின் வாயிலிருந்து அவனுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறான். ஸோ he knew whatever the sin he or she will do, it's against the Lord. ஸோ கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறதுனால எப்படி என்னால் செய்ய முடியும்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னால் செய்ய முடியாதுன்னு விருப்பத்தை, நான் ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டவருக்கு பரிசுத்தமாக தான் நான் வாழ்ந்து காட்டுவேன்னு விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தினார். அதனால் அவர் வெட்கப்பட்டு போல. யோசேப்பு ஆண்டவர் என்ன பண்ணார்? எகிப்து தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே சீஃப் பொசிஷனில் கர்த்தர் உயர்த்தி யோசேப்பை கனம் பண்ணினார். ஸோ இதுக்கு காரணம் யோசேப்புக்குள்ளாக இருந்த தேவ ஆவியானவர் அவரை அழகாய் நடத்தி யோசேப்புடைய விருப்பத்தை நிறைவேற்றி உயர்த்தி கனம் பண்ணினார். 6th பார்க்கிறோம், எஸ்தர் 7:3 கிராண்ட் மை பெட்டிஷன், ஸ்பேர் மை பீப்புள் என்று சொல்லி, திஸ் இஸ் மை ரெக்வெஸ்ட் என்று சொல்லி எஸ்தர் அகாஸ்வர ராஜாவிடத்திலே சொன்ன மாத்திரத்திலே அவள் 1 year 6 months ஜோடிக்கப்பட்டு 6 months அலங்கரிக்கப்பட்டதுனால அவளுடைய அலங்காரம், பரிசுத்த அலங்காரம் மற்றும் அவளுடைய ஜபம் கர்த்தருடைய சமூகத்திலே அவள் உருவாக்கப்பட்டால், அவள் ப்ரிப்பேர் ஆனால் ராஜாவிடத்தில் போய் ராஜாவை சந்திக்க தேவ தயவு ராஜாவுடைய கண்களில் வெளிப்பட்டு இருக்கிறது.
ஆகையால் யூத ஜனங்களும் காக்கப்பட்டார்கள். எஸ்தரும் 127 நாட்டுக்கு ராணியாய் உயர்த்தப்பட்டிருக்கிறாள். ஸோ இது எஸ்தருடைய விருப்பத்தை அவள் ராஜாவாகி அகாசுவரிடத்தில் வெளிப்படுத்தினாள். எஸ்தர் ராணியாக உயர்த்தப்பட்டாள், 127 நாட்டுக்கு ராணியாய். அடுத்தது லாஸ்ட் ஒன் பார்க்குறோம், 7th ஒன். டேனியல் 10:11 ஏஞ்சல், அதாவது ஏஞ்சல் கேம் அண்ட் ஸ்ட்ரென்தன் டேனியல் அண்ட் டேனியல்ஸ் ப்ரேயர்ஸ் ஹாஸ் பீன் ஹியர்டு. தானியலுடைய விண்ணப்பம் உடனே கேட்கப்பட்டது, உடனே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. தானியலுடைய ஜெபம் கேட்கப்படும்படியாய் தேவதூதன் வந்து தானியலுடைய தரிசனத்துக்கு அவன் அர்த்தத்தை, அந்த வெளிப்பாட்டை புரிந்து கொள்ளும்படியாய் தெளிவாய் அதை புரிந்து வெளிப்படுத்தும்படியான தானியலுக்குள்ளாக இருந்த விசேஷித்த ஆவி தேவனும் வந்து தேவதூதனும் வந்து பலப்படுத்தினதுபடினாலே அவனுடைய ஜபத்திற்கு உடனே கட்டளை வெளிப்பட்டது. ஸோ ஆகையினாலே இங்கே டேனியல் சாதாரணமாக இருக்கப்படவில்லை. தானியேல் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஒரு சீஃப் ஆஃபீஸராக உயர்த்தப்பட்டு கனப்பண்ணப்பட்டார். தானியலுடைய விருப்பம் நிறைவேற்றப்பட்டது. தானியலுடைய ஜபத்திற்கு பதில் உடனே தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்டது. ஸோ தானியலுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். ஸோ நாமும் நம்முடைய விருப்பங்களை கர்த்தரிடத்திலே சொல்லுவோமானால், இத்தனை காரியங்கள் 7 காரியங்களை பார்த்தோம். 7 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் கண்டிப்பாக நடக்கும். கர்த்தர் நம்மேல், நம் பிள்ளைகள் மேல், நம் குடும்ப அகத்தினர்கள் வைத்திருக்கிற உயர்ந்த நோக்கங்கள், திட்டங்கள், தீர்மானங்கள் நிறைவேறத்தான் செய்யும். ஸோ இந்த இத்தனை கேரக்டர்ஸோட விருப்பங்களும் அவங்க சொன்னாங்க ஜபத்தில், டேரக்டாக ஆண்டவர்கிட்ட பேசினாங்க. ஸோ அதனால தேவனுடைய திட்டங்கள் இந்த 7 கேரக்டர்களுக்குள்ளாக கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். கர்த்தர் தாமே அப்படியாகவே நம்மையும் நம் பிள்ளைகளையும் முழு குடும்பத்திலையும் நடத்துவார். God bless you all. Amen.